தென்காசி மாவட்டத்தில் சங்கரமயில் வட்டத்தில் பனையூர் என்ற கிராமத்தில் சொக்கன் மீனாட்சி ஆலயம் பிரசித்தி பெற்ற ஆலயம் இருந்து வந்துள்ளது. இந்த ஆலயம் 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு தோண்டப்பட்டதாக கல்வெட்டில் ஆதாரம் உள்ளது. இந்த ஆலயத்தில் முதலாக இருந்தது சொக்கர் மட்டுமே. அவருக்கு பேர் நன்னீர் துறை இருந்த நாயனார் என்று பெயர். அவர் இருக்கும்போது நன்னீர் துறை இருந்த நாயனாரும் நந்தியும் மட்டுமே இருந்து வந்தது. 16ஆம் நூற்றாண்டில் அதிவீரராமாவுடைய ஆட்சி காலத்தில் மீனாட்சி அம்மனை ஸ்தாபனம் செய்து சொக்கர் மீனாட்சி என்று பெயர் வழங்கப்பட்டது. இவருடைய பெயரால் சொக்கலிங்கபுரம் மீனாட்சிபுரம் என்று 2 கிராமத்துக்கும் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த கிராமத்தில் 13ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய கோயில் என்றால் பெரும்பற்ற புலியூர் நம்பி, மதுரை திருவிளையாடு புராணத்தை ஏற்றிய பெரும்பற்ற புலியூர் நம்பி பிறந்தது இந்த கிராமம்தான். அதிவீர ராமாண்டியன் ஆட்சி காலத்தில் அதிவீர தாளபுரம் என்று வழங்கப்பட்டது. தாள என்றால் பனை, புறம் என்றால் போர். அதாவது பனைமரம் சூழ்ந்த குளம் இருந்ததால் பனையூர் என்று காரண பெயர் இருந்தது. இந்த ஆலயத்தை ஒரு சொரூபானந்த சுவாமி என்பவர் வந்து திருப்பணி செய்ய துவங்கினார். அவருடைய காலத்துக்கு பின் கிராம மக்களுடைய உதவியுடன் ஆலயம் திருப்பணி முடிந்து கும்பாபிஷேகம் நடந்து வழக்கம் போல் கொடிமரம் உருவாக்கப்பட்டு திருவிழா நடந்து வருகிறது. இன்னும் சிறப்பாக நடக்க அடியார்கள் வந்து போனால் நன்றாக இருக்கும் என்பது இந்த ஆலயத்தினுடைய குறிக்கோளாக இருக்கிறது.